ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி கிரிவலம் செல்லும் நாள் நேரம் பார்க்கலாம். அதனுடைய பலன்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் இந்த தலம் நினைத்தாலே முக்தி தரும். அது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில். இந்த மலையை சுற்றி வர சுமார் 108 சிவலிங்கங்கள் மண்ணில் புதைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே நாம் ஒவ்வொரு முறை கிரிவலம் வரும் பொழுது அண்ணாமலை அறையும் அதை சுற்றி உள்ள 108 சிவலிங்கங்களையும் சேர்ந்தே வலம் வருவதாக புண்ணிய பலன்களை நாம் பெறுகின்றோம். பௌர்ணமி, மாத பிறப்பு, பிரதோஷ நாட்கள் என அனைத்து புண்ணிய காலங்களிலும் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத சூட்சம வடிவில் பல சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் கிரிவலம் வந்த அந்த அண்ணாமலையார் திருக்கோவிலை நாமும் வலம் வரும்பொழுது நமக்கு பிடிச்சிருந்த கஷ்டங்கள் விலகும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலை சுற்றி பல சித்தர்கள் வாழ்ந்து மறைந்துள்ளனர். அவர்களுள் ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி சுவாமிகளின் ஜீவ சமாதிகள் உள்ளன. அப்படிப்பட்ட மகான்களின் பாதங்கள் பட்ட இந்த புண்ணிய பூமியில் நாமும் நடப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இந்த வைகாசி மாதத்தில் இவர்களின் அருள் அலைகள் மலையை சுற்றி இன்னும் வீரியமாக இருக்கும் என்பது பெரியவர்களின் வாக்கு. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றி உள்ள கிரிவல பாதை சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. கிரிவலம் செல்லும் பொழுது செருப்பு அணியாமல் வெறும் காலுடன் நடப்பது ஈசனுக்கு நாம் காட்டும் மிகப்பெரிய பக்தி. கிரிவலம் வரும்பொழுது நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஓம் நமச்சிவாய என்ற அற்புதமான அந்த பஞ்சாட்சரம் மந்திரத்தை நம்ம மனதிற்குள்ளே உச்சரித்து கொண்டே தான் நம்ம வலம் வர வேண்டும். மலையை சுற்றி இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதியலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கங்கள் அஷ்டலிங்கங்களை முறைப்படி தரிசித்து செல்வது நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் கோவிலை சுற்றி வரும்பொழுது யாராவது ஏழை எளிய மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது 7 ஜென்ம கர்ம வினைகளும் நீங்கி கிரிவலத்தின் பலனை உங்களுக்கு பல மடங்கு அது அதிகரிக்க செய்யும். பௌர்ணமி திதி ஆரம்பிக்கும் நேரம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12:55 மணிக்கு தொடங்கி பௌர்ணமி திதி முடியும் நேரம் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:45 மணிக்கு முடிகின்றது. சனிக்கிழமை இரவு நீங்கள் கிரிவலம் வரும் பொழுது உங்களுக்கு பலன்கள் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். பௌர்ணமிகளில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் வைகாசி மாத பௌர்ணமிக்கு மாபெரும் ஆன்மீக மகத்துவம் இருக்கின்றது. வைகாசி மாதம் என்றாலே அது முருகப்பெருமானுக்குரிய மாதமாகும். வைகாசி விசாகம் என்ற புண்ணிய திருத்தலம் இந்த நாளில்தான் வருகின்றது. எனவே வைகாசி பௌர்ணமியில் கிரிவலம் வரும்பொழுது அண்ணாமலையாரின் அருளோடும் குமரன் முருகனின் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது சிவனும் சக்தி குமரரும் ஒருங்கே அருள்பாலிக்கும் உன்னதமான நாளாகும். வைகாசி விசாகம் சனிக்கிழமையா இருக்கிறது. நம்ம கிரிவலம் வரும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும். 7.5 சனி, அஷ்டம சனி ஆகியவற்றின் தாக்கம் நமக்கு வெகுவாக குறையும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நாள். எனவே சனிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிறு வரை நீடிக்கும் இந்த கிரிவலம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் புகழும் கிடைக்கும். தீராத நோய்கள் தீரும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வறுமை ஒழியும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமண தடைகள் நீங்கும். வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் தடைகள் நீங்கி மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் கோவிலுக்கு போக முடியல, பௌர்ணமி கிரிவலத்துக்கு போக முடியலன்னா நீங்கள் நேராக என்ன பண்ணலாம், கோவிலுக்கு போகலாம். கோவிலில் இந்த மாதிரி ஒரே ஒரு விளக்கு போடுங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அது மேலே உப்பு கல்லும் பச்சரிசியும் வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா, அதில் நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டு அது உள்ள 2
கருப்பு எள்ளு வந்து போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றும் போது சனீஸ்வரன், சனி பகவான், சந்திர பகவான், முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா மூன்றுமே ஒரே நேரத்தில் நமக்கு கிடைக்கிறதுனால 3 பேருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலில் நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு அனைத்து விதமான சனி தோஷங்களும் விலகுவதாக ஐதீகம். கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.